இன்னைக்கு நம்ம சென்னையில் பெரியார் ரோட்டில் அலிபாய் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா 50 ரூபீலேருந்து இவங்களோட பீஃப் பிரியாணி இருக்குது. ஸோ இங்கே எல்லா இடமும் பீஃப் பிரியாணி, நல்ல பீஃப் பிரியாணி கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பீஃப் பிரியாணின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதான் ட்ரை பண்ண வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ் என்னன்னா அலிபாய் பிரியாணி இந்த ஷாப் ஆல்வேஸ் ரொம்ப செம பிஸியாக தான் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நின்று கூட உள்ள சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா பல பேர் பார்சல் கட்டி கொண்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ நாம் இதுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து அவரையும் பேச வைக்கலுமான்னு ட்ரை பண்ணுறோம். இது ஒரு பெரிய டாஸ்க் தான். இது வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணுங்கிற மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது நான் 2-3 பேர் கேட்டேன், ஏன் இவ்வளோ தூரம் இருந்து வந்து சாப்பிட்றீங்கன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ஆர்எஸ்சி ஒளிஞ்சு முகத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த கேட்ட அந்த 4 பேர் இவர்கள் ஒருத்தர் இவர் தான். சுடுது 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 சுடுது. ஓகே, வேறு லெவலில் இந்த அரிசியெல்லாம் பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டி பாஸ்மதி அரிசி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பீஃப் எல்லாம் கொழுப்பே இல்லை, நல்லா சத துண்டுகளாக போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50-80 இந்த 2 ரேட்ஸில் தான் போகுது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதான் அவங்களோட தவா கறி. ஸோ இது பீஃபில் தான் செய்கிறாங்க. வேறு லெவலில் சுடுது. ஸோ காய்ஸ் டேஸ்ட் ஆகி அதுக்கு கேட்குதான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்குது. டங் டிங் துங்குன்னு அடிக்கிறாங்க. ஸோ பீஃப் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது கணக்காக ஆயிலியாக இருக்குது. நல்லா நெய் விட்டுருக்காங்க. ப்ளஸ் மசாலாலாம் நல்லா செம்மையாக போட்டிருக்காங்க. ப்ரைஸுக்கு worth தான். ஆரத்தி வாங்க. தராம சாப்பிடுறாரு. இன்னைக்கு அரசோட பர்த்டே, பிறந்த நாள். நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வரைக்கும் பர்த்டே முடிஞ்சு. எப்படி இருக்கு பீஃப்? சாப்பிடுங்களா? லைட்டாக சால்ட்டியாக இருக்கிற மாதிரி இல்லையா? கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்குது பிரியாணி. ஸோ இதோட ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பக்கத்தில் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். கொக்கா கோலா, ஸ்ப்ரைட், பெப்சி பாருங்க இல்லை எப்படி உடையுதுன்னு பாருங்க. வேறு லெவல். நல்லா வந்துருக்கு. நல்லா ரைஸோட அடியிலேருந்து தான் இந்த கிளறி எடுத்தாங்க. எச்சு மாதிரி செஞ்சா ரைஸோட அடியிலேருந்து இந்த கிளறி எடுத்தாங்க. நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி சொல்ல, பிரியாணி மசாலாவுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட். ரெண்டு கோர்னரில் இருக்குது. நல்லா மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இஞ்சி வெள்ளை போட்டு கார்லிக். எவ்வளோ காலமாக இங்கே பிரியாணி பண்ணுறீங்க? இங்கே 1 வருஷம். 1 வருஷம். இங்கே 1 வருஷம். இதுக்கு முதல்ல எங்கே பண்ணுறீங்க? சைதாப்பேட்டை. ஸோ எப்படி உங்களுக்கு இங்கே எப்படி பிரான்ச் ஓப்பன் பண்ண தோணுச்சு? சும்மா ஓப்பன் பண்ணோம். எங்கள் டேஸ்ட் மேலே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, அதில் ஓப்பன் பண்ணோம். அப்படியா?
இங்க எவ்வளோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க பிரியாணி ரேட்? 50 80. அப்படியா? எப்படி இருக்கும் 50க்கு எப்படி 80னா எப்படி? இதோ உங்க முன்னாடியே இருக்கு பாருங்க. அப்படியா? இது 50. அப்படியா? ஒரு ஆள் நார்மலா சாப்பிடலாம், 80 டைட்டா சாப்பிடலாம். அப்படிங்களா? திருப்தியா சாப்பிடலாம். அப்படிங்களா? ஏன்னா எல்லாராலையும் 80 ப்ரொவைட் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா. ஸோ ஒரு 50 ரூபிக்கு எத்தனை துண்டு வைப்பீங்க? 3 to 4. 3 to 4. பட் அந்த மூணுமே கறியா இருக்கும். அப்படிங்களா? இந்த எலும்பு குப்பை மாதிரிலாம் இருக்காது. 3 பீஸ் தான், அந்த 3 பீஸ் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படிங்களா? அப்படியே எலும்பா இருந்தால் அந்த எலும்பு மார்கண்டமாக இருக்கும். எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இந்த ரேட்டுக்கு கொடுக்கும்போது? உங்களுக்கு லாபம் இருக்கா? இப்போ இல்லை, ஏன்னா இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் பயங்கர இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, பட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ரைஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க? நாங்கள் பண்ணுறோம் 30 35. 30 35. இது எங்கண்ணா சரியா இது லொக்கேஷன் இருக்குது? இது பெரியார் ரோடு. இது வள்ளூர் கோட்டத்துலேருந்து நீங்கள் நியர்பை கோடம்பாக்கம் போகிற ரூட்டு, கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு முன்னாடியே. லெவலில் சாப்பிடலான்னு சொல்கிறீங்க? இல்லை, அது நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுல்ல. தயிர்காரி வந்து எப்பவுமே தான் தயிர் இனிப்புன்னு தான் சொல்லுவா. அது புளிக்குதா இனிக்குதான்னு சாப்பிட்டு தான் சொல்லணும். தத்துவம். ஆனால் செம்ம பிஸியாக இருக்காரு பரிமாறல. ஸோ நான் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும், ஏன்னா ரொம்ப பேர் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு. ஆனால் அடிக்கிற அடியே விளங்குதா? இது யார் ஆரம்பிச்சா? இது உங்களோட ஷாப் நீங்கள் ஆரம்பிச்சதா இல்லாட்டி ரொம்ப காலமாக செய்கிறீங்களா? இல்லை, எங்கள் வாப்பா பண்ணியிருந்தாரு. எத்தனை வருஷமாக பண்ணுவாங்க? இருக்கு ஒரு 15 வருஷம் இருக்கும். ஸோ நாங்கள் இலங்கையிலேருந்துனா அவங்களோட சாப்பாடு சாப்பிடணும். அப்படியே நீங்கள் கோவளம் பீச்சில் இறங்குனீங்கன்னா அங்கே ஒரு கடை இருந்தது, இப்போ இல்லை. அப்படியா? ஆமாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துருந்தீங்கன்னா சாப்பிட்ருக்கலாம் இலங்கையிலேருந்து டேரெக்டாக. அப்படியா? கப்பல்லையே. மீடியா நாங்கள்லாம் உளவுத்துறை அதிகாரிகள். நாங்கள் போட்டு வாங்கிடுவோம். கேமரா பார்த்து ரெக்கார்ட் ஆகுது. நீங்க யதார்த்தமா ஒண்ணு கேட்க நம்ம பதார்த்தமா அது டிவில வர